அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2024 குரூப் 4 தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். குரூப் 4 தேர்வில் வந்து நம்ம வந்து அரித்மெட்டிக், மென்டல் எபிலிட்டி, நமக்கு வந்து ஆப்டிடியூட்ல வந்து நமக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பேசிக் நாலேஜ் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். பேசிக் நாலேஜ் அப்படின்னா 6 to 10th இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ், அந்த நாலேஜ் இருந்தாலே நமக்கு வந்து ஒரு 15 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். மீதி ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வரோம். இந்த பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து பர்சன்டேஜ், ரேஷியோ, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து இந்த வட்டம் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ரேஷியோ, ப்ரொபோர்ஷன்ஸ், பர்சன்டேஜ், அது மாதிரி இந்த மாதிரி ரொம்ப ஒரு 4-5 டாபிக் தான் இந்த வட்டம் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸை வந்து நம்ம வந்து பண்ணணும், பார்க்கணும். அது பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து எவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து சிம்பிளாக வந்து ஒரு கணக்கு நடத்துவோம். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிசி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றப்போ வந்து நம்ம குரூப் 4 சக்ஸஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் வந்து ஓரளவு அரித்மெட்டிக் கிளியராக இருப்பீங்க. இந்த புதுசாக படிக்கிறவங்க, புதுசாக மேக்ஸ் நாலேஜ் என்னன்னு தெரியாதவங்க, அவங்களுக்காக தான் இப்போ வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து நம்ம ஒரு பேசிக் ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட், ஏன்னா எனக்கு வந்து மேக்ஸ் ஒன்றுமே தெரியாது, மேக்ஸ் வந்து நம்ம வந்து நான் வந்து இது வரைக்கும் வந்து எதுவுமே பார்த்ததில்ல, எனக்கு டிஎன்பிசியில் கணக்கு எப்படி கேட்பாங்கன்னு கூட தெரியாது, அப்படிப்பட்டவங்களுக்காக இப்போ நம்ம வந்து கிளாஸ் கொடுப்போம். ஏன்னா வந்து மற்றவங்கலாம் வந்து ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அரித்மெட்டிக் வந்து நமக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 23 வரைக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு எல்லா பேரும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்மளும் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக எளிமையாக சில டாபிக்ஸ், ஏன்னா அவங்க கொடுத்துருக்க வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸில் வந்து நமக்கு வந்து எண்ணியல் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. எண்ணியலுக்கு அடுத்து அல்ஜிப்ரால வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் HCF, LCM கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ப்ராபபிலிட்டியில வந்து டைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 டாபிக்கை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம சொல்ல முடியும் சொல்ல. அப்புறம் வந்து ரீசனிங், அந்த மென்டல் எபிலிட்டி அப்படின்னாவே ரீசனிங் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ரீசனிங் அப்படின்றது வந்து நம்ம அந்த கொஸ்டினை புரிஞ்சே ஆன்சர் பண்ணிடலாம். அந்த கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்குறாங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவாக வாசிக்கணும். வாசிச்சுட்டு நமக்கு வந்து இது வந்து கீழே இருக்க ஆன்சரை வச்சே இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கீழே இருக்க கொஸ்டினை வச்சு ஆன்சரை வச்சு, ஏன்னா ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரீசனிங் பொறுத்தவரை நம்ம கீழே இருக்க ஆன்சரை வச்சு நம்ம அதுக்கு என்ன ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதான் ரீசனிங் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே போதும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ண அப்படி இல்லாட்டி கீழே இருக்க ஆன்சரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து சைக்காலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு சைக்காலஜில. அதுல ஒவ்வொரு மாடலுமே வந்து நம்ம வந்து இப்போ ஏபிசிடியை மாத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏபிசிடி எழுத்தை வந்து அடுத்த எழுத்து என்ன வரும், டிஃப்ரெண்ட் என்ன வரும், அதாவது 4 இது கொடுத்துட்டு எது டிஃப்ரெண்ட் ஆனது, அந்த ஏபிசிடி வந்து ஒவ்வொரு எழுத்தா கொடுத்துருப்பாங்க. அதுல அடுத்த எழுத்து என்ன வரும்னு கேட்பாங்க. 2 எழுத்தா கொடுத்துருப்பாங்க. அதுல அடுத்த எழுத்து என்ன வரும்னு கேட்பாங்க. 3 எழுத்தா கொடுத்துருப்பாங்க. அதுல அடுத்த எழுத்து என்னென்ன வரும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து நம்ம ஏபிசிடியை வரிசையா எழுதி வச்சு அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி ஒரு ரீசனிங் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் அல்ல 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின் ரீசனிங்ல வந்து ஏபிசிடியை மாத்தி அந்த இதுல வந்து அதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொன்று ஆடு மேன் அவுட்னு சொல்லுவாங்க. ஒரு 4 ஆன்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல எது வேறுபட்டதுன்னு கேட்பாங்க. அதுலயும் வந்து நம்ம இந்த ஏபிசிடி தான், அந்த ஏபிசிடியை வரிசையா நம்ம எழுத தெரியணும். அந்த வரிசையா எழுத தெரியணும் அப்படின்னா அடுத்தடுத்து எத்தனை எழுத்து விட்டு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற மட்டும் நமக்கு வந்து தெரிஞ்சா அது ரீசனிங் நாளைக்கு நடத்துவோம். ரீசனிங் அதே மாதிரிதான் வந்து நம்பர்ஸ்லயும் அடுத்தடுத்து என்ன நம்பர்ஸ்லாம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. நம்பர்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து இதெல்லாம் ரீசனிங். அதே மாதிரி வந்து படம் கொடுத்து அடுத்த படம் என்ன வரும், அது வேறுபட்ட படம் எது அப்படின்றலாம் வந்து நம்ம வந்து இதுக்கெல்லாம் ரீசனிங்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டாவே ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு தேவை மேத்தமெட்டிக்கலா, அரித்மெட்டிக்கலா இந்த ஃபார்முலா மட்டும் போடுற கணக்குக்கு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் நம்ம ஃபார்முலா தெரியாம ஆன்சர் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம இப்போ சொல்லுவோம். ஸோ அதில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்க வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்தா நம்ம வந்து எண்ணியல் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து ஆரம்பிப்போம். எண்ணியல்ல வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபார்முலா நமக்கு தேவை. எண்ணியல்ல வந்து நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தேவை. அந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ எழுதி போட போறோம். எண்ணியல் அப்படின்னு எடுத்துட்டாவே அதாவது எண்களை வந்து வரிசைப்படுத்தி எழுதுறத எண்ணியல். எண்களை வரிசைப்படுத்தி வரிசையா எழுதணும்.
அப்படி வந்து எழுதுறதா வந்து நம்ம வந்து எண்ணியல். அந்த எண்களை வரிசைப்படுத்தி எழுதுறதுலே நமக்கு வந்து 2 விதமான வரிசை தொடர்கள் இருக்கு. கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை. ஏன்னா எண்களை வந்து ஒரு ஒழுங்கான அமைப்புல கரெக்டா எழுதணும் அப்படின்னா வந்து அது வந்து தொடர் வரிசைன்னு சொல்லுவோம். இப்ப வந்து சப்போஸ் எடுத்துக்காட்டுன்னு எடுத்துக்கிட்டா எண்ணியல்ல வந்து நமக்கு வந்து 5, 10, 15, 20, 25 அடுத்த நம்பர் நமக்கு என்ன வருது நம்ம சொல்லிடலாம். அடுத்த நம்பர் நமக்கு என்ன வருது நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இதோட டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரே நம்பர் 5 5 நம்ம வந்து கூட்டி கூட்டி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 70, 60, 50, 40, டேஸ். இதுல அடுத்த நம்பர் என்ன வரும் நம்ம கேட்டா தெரியும். ஏன்னா ஒரே நம்பரை வந்து கழிச்சு கழிச்சு எழுதியிருக்காங்க. ஏன்னா வந்து 70, 10, 60 அப்படியே கழிச்சு கழிச்சு எழுதியிருக்காங்க. இதே மாதிரி 4, 11, 14, 17, 20 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அடுத்த எண் நமக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதுல வந்து நமக்கு அடுத்த எண் என்ன நம்ம கண்டுபிடிக்கும். ஏன்னா இதுல வந்து இதோட டிஃபரன்ஸ் நமக்கு வந்து 7, இதோட டிஃபரன்ஸ் வந்து 3, இதோட டிஃபரன்ஸ் வந்து 3 இதோட. ஆனா இந்த இதுல வந்து நமக்கு வந்து ஒரே டிஃபரன்ஸ் இல்லாம இதுல வந்து தொடர் வரிசை கிடையாது. இதெல்லாம் தொடர் வரிசை கிடையாது, ஒழுங்கான அமைப்பு கிடையாது. ஆனா தொடர் வரிசை அப்படின்னா ஒழுங்கான அமைப்பு இருக்கணும். அதாவது ஏதோ ஒரு நம்பரை கூட்டி கூட்டி எழுதணும், ஆனா ஏதோ ஒரு நம்பரை கழிச்சு கழிச்சு எழுதணும். இப்படி கூட்டி கூட்டி எழுதுனா இதுக்கு பேர் வந்து கூட்டுத்தொடர் வரிசை. இதுக்கு பேர் வந்து கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசைக்கு இங்கிலீஷ்ல வந்து ஏபின்னு சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ வந்து இந்த இதுல வந்து நமக்கு வந்து இப்ப சப்போஸ் இது நம்ம அடுத்த எண்கள் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம். இப்ப 7, 12, 17 இது வந்து அடுத்த எண் என்ன நம்ம கொண்டு 7 5 12, 12 5 17, 17 5 22, 22 5 27. ஒன்னாவது உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு, மூணாவது உறுப்பு, நாலாவது உறுப்பு, அஞ்சாவது உறுப்பு. இதுல 10வது உறுப்பு என்னன்னு கேட்பாங்க. 10வது உறுப்பு. இப்ப வந்து நமக்கு வந்து இது அதாவது நமக்கு வந்து ஒரு தொடர் வரிசையில வந்து 7 நம்மளா வந்து ஒரு அசிங்கமா வந்து எழுதி போற கணக்கு நம்ம சொல்லுவோம். 7, 12, 12, 17, 22. இது 7 ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட். 7 5 12, 12 5 17, 17 5 22, 22 5 27. இது முதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு, மூணாவது உறுப்பு, நாலாவது உறுப்பு, அஞ்சாவது உறுப்பு. இப்ப 6வது உறுப்பு நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டு போயிடலாம். கூட்டி கூட்டி அப்படியே 6வது உறுப்பு எது, 7வது உறுப்பு எது, 8வது உறுப்பு எது, 9வது உறுப்பு எது, 10வது உறுப்புன்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஆனா அது 20வது உறுப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? 20வது உறுப்புன்னு கேட்டா சொல்ல முடியாது. 30வது உறுப்புன்னு கேட்டா நமக்கு சொல்ல முடியாது. இதுக்குதான் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுல எத்தனையா உறுப்பு கேட்டாலும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில எத்தனையா உறுப்பு கேட்டாலும் முதல் ஃபார்முலா Tn = a + n - 1 × d. அதாவது எத்தனையா உறுப்பு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துட்டு அதுல 20வது உறுப்பு, 30வது உறுப்பு, 40வது உறுப்பு, 50வது உறுப்பு, 100வது உறுப்பு எத்தனாவது உறுப்பு கேட்டா இது ஒரு ஃபார்முலா. உறுப்பு காணும் சூத்திரம் Tn = a + n - 1 ஒரு ஃபார்முலா நம்ம எழுதிட்டோம். இந்த ஃபார்முலால a அப்படின்னா என்ன? ஏனா முதல் உறுப்பு. a அப்படின்னா முதல் உறுப்பு. a அப்படின்னா 7. அதே மாதிரி என்னன்னா நமக்கு எத்தனாவது உறுப்பு கேட்டா அதான் என்ன. எத்தனாவது உறுப்பு? 20. 20ல 1 போச்சுன்னா 19. இப்போ அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான நம்ம இந்த கணக்குல இருந்து நம்ம எடுத்துக்கணும். a வந்து 7, n வந்து எத்தனாவது உறுப்பு கேட்கறாங்கன்னா அதான் என்ன. இப்போ 20வது உறுப்பு கேட்டா n = 20, 30வது உறுப்பு கேட்டா n = 30, 40வது உறுப்பு கேட்டா n = 40. அது மாதிரி 20வது உறுப்பு கேட்டிருக்காங்க. 20வது உறுப்புல வந்து நம்ம வந்து n வந்து 20ல 1 போச்சுன்னா 19. d வந்து எவ்வளவு? d வந்து இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் தான் d. இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் 12ல 7 போச்சுன்னா 5. ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு கழிக்கணும். வித்தியாசம் முதல் உறுப்புல இருந்து ரெண்டாவது உறுப்பு கழிக்க கூடாது. வித்தியாசம் வந்து ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு கழிக்கணும். மூணாவது உறுப்புல இருந்து ரெண்டாவது உறுப்பு. இதுல இருந்து இதை கழிச்சோம்னா 5. இப்ப வந்து 7. பிராக்கெட்னா பெருக்கல்னு அர்த்தம். பிராக்கெட்னா பெருக்கல்னு அர்த்தம். ரெண்டையும் பெருக்க போறோம். 50 45 5 மீதி 4 I1 5 5 4 9. ஃபர்ஸ்ட் a 7 எழுதிட்டா n 20ல 1 வச்சுனா 19. d வந்து ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட். இப்போ வந்து இது ரெண்டையும் பெருக்கிறோம். 50 45 5 மீதி 4 I1 5 4 9. 7 95 7 102. 95 7 102. இதுதான் 20வது உறுப்பு. t 20வது உறுப்பு. இப்ப இதே வந்து 40வது உறுப்பு கேட்டிருக்காங்க. 40வது உறுப்பு என்ன அப்படின்னா எண்ணுக்கு பதிலா 40. 40ல 1 வச்சா 30. எல்லாமே அதே தான். வந்து நமக்கு வந்து ஃபார்முலா வந்து Tn = a + n - 1 × d.
எத்தனை உறுப்பு கேட்டாலும் நமக்கு இதுதான் ஃபார்முலா. ஒரு தொடர் வரிசையில ஒரு கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசைன்னு ரெண்டு இருக்கு. கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசைன்னு இருக்கு. இப்ப வந்து தொடர் வரிசையில வந்து நமக்கு வந்து முதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு, மூன்றாவது உறுப்புன்னு தெரியும். முதல் உறுப்பு ஏன்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு 40வது உறுப்பு கேட்டிருக்காங்க. இப்ப 40வது உறுப்பு நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா நமக்கு தெரியும். Tn equal to a plus n minus 1 into d. 3 ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலா வந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா Tn ஒரு ஃபார்முலா, உறுப்பு கேட்பாங்க, உறுப்புகள் எண்ணிக்கை கேட்பாங்க, அதுல உறுப்புகளின் கூடுதல்னு கேட்பாங்க. இப்ப 20வது உறுப்புக்கான்னு கேட்பாங்க. ஒரு சீரியஸ் கொடுத்து அதுல வந்து எத்தனை உறுப்புகள் அதுல உறுப்புகள் எண்ணிக்கைக்கான்னு கேட்பாங்க. இன்னொன்று வந்து உறுப்புகளின் கூடுதல்னு கேட்பாங்க. அது மூணுமே வந்து அதுல இருந்து ஒரு மாடல் கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 3 மாடல் தெரிஞ்சா நமக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா எக்ஸாம்லயும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சரி, குரூப் 2 சரி, குரூப் 4 இதெல்லாம் ஒரு பேசிக். இந்த டாபிக் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி வந்து அந்த இதுக்காக வந்து பாருங்க 40வது உறுப்பு கேட்கறாங்க. ஏ என்பது 7. அதே மாதிரி வந்து எண்ணு வந்து 40ல 1 போச்சா 39. டி வந்து அதேதான் 12ல 7 போச்சுன்னா 5. இப்ப 7 பிளஸ் 2 பெருக்க போறோம். 5 45 கஞ்சி மீதி 4. 45 கஞ்சி மீதி 4. 5 3 15 14 19. 195 7 202. 202. 40வது உறுப்பு 202. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா முடிஞ்சுச்சு. Tn equal to a plus n minus 1 into d ல வந்து ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கங்க. எத்தனை உறுப்பு கேட்டா இதான் ஒரு ஃபார்முலா. Tn equal to a plus n minus 1 into d. Tn equal to இப்போ ஃபார்முலா எழுதி போடுவோம். ஆனா இதனால உங்களுக்கு வந்து இது பண்றதுக்காக எத்தனை உறுப்பு கேட்டாலும் அண்ணன் எழுதி போடல ஃபார்முலா உங்களுக்கு புரிய வச்சுட்டு அப்புறம் ஃபார்முலா எழுதி போடலாம் அப்படின்றதுக்காக ஒரு கணக்கை வந்து புரிய வச்சுட்டு அப்புறம் ஃபார்முலா எழுதி போடலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கணக்கை வந்து இப்போ புரிய வைக்கிறோம். Tn equal to a plus n minus 1 into d. இப்போ ஒரு ஃபார்முலா முடிஞ்சு போச்சாக்கி எப்படி உங்களுக்கு தெரியும். இப்ப ரெண்டாவது ஃபார்முலா பாருங்களேன். ரெண்டாவது ஃபார்முலா பாருங்க. இந்த கணக்கு மேல எழுதிக்கலாம். 7, 12, 17, 22, 27. இப்போ வந்து 202. 40வது உறுப்பு 202ன்னு வந்துச்சு. 40வது உறுப்பு என்ன வந்துச்சு 202ன்னு வந்துச்சு. இப்ப இப்படி கொடுத்து இதுல வந்து இந்த தொடர் வரிசையின் உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு கேட்பாங்க. எத்தனை அல்லது எத்தனை உறுப்புகள் உள்ளன, எத்தனை உறுப்புகள் உள்ளன. இது முதல் உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, 4வது உறுப்பு, 5வது உறுப்பு. இது எத்தனை உறுப்புன்னு நமக்கு தெரியாது. நம்ம கண்டுபிடிச்சா 40வது உறுப்பு நம்ம தெரியலாம். ஆனா மத்ததுக்கு நமக்கு தெரியாது. முதல் உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, 4வது உறுப்பு, 5வது உறுப்பு. இதுல வந்து கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்க. இது வந்து எத்தனையா உறுப்புன்னு நமக்கு தெரியணும். அல்லது இதுல எத்தனை உறுப்புகள் உள்ளன. இது முதல் உறுப்புனா இதுல இது கடைசி உறுப்பு எத்தனை உறுப்பு, எத்தனை உறுப்புகள் உள்ளன. அதுக்கு தான் நம்ம எண்ணு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது ஃபார்முலா எண்ணு கண்டுபிடிக்கணும். எத்தனை உறுப்புகள் உள்ளன. n equal to l minus a by d plus 1. n equal to l minus a by d plus 1. இது ரெண்டாவது ஃபார்முலா. உறுப்புகள் எண்ணிக்கை n equal to l minus a by d plus 1. இப்ப இது ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு. இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான பொருள் இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எல்லுனா லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம் எவ்வளவு 202. எல்லுனா லாஸ்ட் டேர்ம் 202 மைனஸ் ஏ 7. டி வந்து அதே 5 பிளஸ் 1. பாருங்க ரெண்டாவது ஃபார்முலா உறுப்புக்கு எண்ணிக்கை அல்ல எத்தனை உறுப்புகள் கேட்டா எண்ணு கண்டுபிடிக்கணும். எண்ணு கண்டுபிடிக்க ஃபார்முலா n equal to l minus a by d plus 1. எல்லுனா கடைசி டேர்ம் அப்படின்னா 202. ஏன்றது வந்து 7. அதே மாதிரி டி வந்து 12ல 7 போச்சுன்னா 5 பிளஸ் 1. கழிக்க போறோம். 202ல 7 போச்சுன்னா 195 by 5 பிளஸ் 1. இந்த பிளஸ் 1 அப்படியே தான் வச்சுக்கணும். லாஸ்ட்ல தான் கூட்டணும். 195 5ஆல டிவைட் பண்ண போறோம். 5 5 15. மீதி 45ல 95 45. 39 ஒன்னையும் கூட்டினா 40. n equal to 40. ஸோ எத்தனை உறுப்புகள் உள்ளன 40 உறுப்புகள் உள்ளன. அல்லது வந்து இது எத்தனை உறுப்பு 40வது உறுப்பு. இது ரெண்டாவது மாடல் வந்து ஃபர்ஸ்ட் மாடல் Tn ஃபார்முலா.
ரெண்டாவது மாடல் எண்ணு கண்டுபிடிக்கிற மாடல். அது எத்தனை உறுப்புகள் உள்ளன, அல்ல எத்தனையாவது உறுப்பு, உறுப்புகள் எண்ணிக்கையை காண்க. ரெண்டு பாருங்க நமக்கு வந்து மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிஎன் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா, அடுத்து ரெண்டாவது வந்து எண்ணு கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா, அடுத்து மூணாவது வந்து ஒரு ஃபார்முலா. மூணாவது கண்டுபிடிக்க வந்து எஸ்என் கூடுதல் அப்படின்னு கேட்பாங்க. இந்த உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்ப அதுக்கு ஒரு மாடல் வந்து ஒரு கணக்கு இப்ப போடுவோம். அந்த இப்ப இதுக்கே வந்து நமக்கு வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் வந்து நமக்கு வந்து கணக்கு நமக்கு தெரியும். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல அதாவது நமக்கு வந்து கூட்டுத்தொடர் வரிசையில வந்து இப்ப நீங்களா ஒரு கணக்கு போட போறீங்க. எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போறீங்கன்னு பார்ப்போம். டக்குன்னு வந்து இப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் கணக்கு எழுதிக்கங்க. -11 எழுதிங்க. இந்த மாடல்ல வந்து இப்ப நம்ம கணக்கு போட போறோம். இப்ப நம்ம ரெண்டு ஃபார்முலா படிச்சோம். அந்த ரெண்டு ஃபார்முலால வந்து ரெண்டு கணக்கு போட்டு அப்புறம் மூணாவது ஃபார்முலா போடலாம். மூணாவது போட முடியுதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து -11 -15 -19 என்ற தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசையில் 19வது உறுப்புக்காய் என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்புக்கான ஃபார்முலா Tn = a + n - 1 × d. பத்தொன்பதாவது உறுப்பு 20வது உறுப்பு எத்தனை உறுப்புனாலும் நமக்கு வந்து Tn = a + n - 1 × d. ஃபார்முலா எழுதிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா a வந்து நமக்கு தெரியும். a வந்து என்னது -11. a வந்து -11. இப்போ d கழிக்க போறோம். d பாருங்க ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். -15 -11 வரும். பாருங்க d = t2 - t1. ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கிறோம். -15ல மைனஸ் போட்டு இந்த -11 கழிச்சா இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். -15 + 11 ஆயிரும். கழிக்கும் போது இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தா பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பர் அடையாளம் பண்ணணும். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தா 15ல 11 போச்சுன்னா என்னது 4. என்ன 4? -4. ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பர் போடணும். -4. இப்ப பாருங்க a = -11. எண்ணு வந்து எத்தனைன்னு தெரியும். எண்ணு வந்து எத்தனை 19. 19ல 1 போச்சுன்னா 18. இப்போ வந்து a = எவ்வளவு அப்படின்னா -11, d = -4, n = 19. அவங்க கொடுத்துருக்க கான்செப்டை சைட்ல எழுதிட்டான். a = முதல் நம்பர், a னா முதல் நம்பர், d னா டிஃபரன்ஸ் t2 - t1, n னா எத்தனை உறுப்பு கேட்டா அதான் n. இப்ப Tn = a + n - 1 × d. a வந்து -11, n வந்து 19 வந்துச்சுன்னா பாருங்க d வந்து -4. d வந்து -4. இப்ப என்ன பண்ண போறோம் இப்ப பாருங்க a + n - 1 × d -11 18 4 பெருக்குங்க. ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் மைனஸ் 4 32 2 மீதி 3 72. ரெண்டு மைனஸ் இருந்தா கூட்டி அடையாளம் போடணும். ரெண்டு மைனஸ் இருந்தாவே ரெண்டுமே மைனஸ் இருந்தா கூட்டி அடையாளம். ஏற்கனவே 11 ரூபா கடை இருக்கு, 272 கடை வந்துருக்கு. ரெண்டு மைனஸ் -83. 19வது உறுப்பு என்னது 19வது உறுப்பு = -83. இது ஒரு சிம்பிள் கணக்கு. இதெல்லாம் நமக்கு போட தெரியணும். ஏன்னா எத்தனை உறுப்பு கடை ஃபார்முலா என்ன ஃபார்முலா Tn = a + n - 1 × d. எத்தனை உறுப்பு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில 20வது உறுப்பு 30வது உறுப்பு 40வது உறுப்பு எத்தனையா உறுப்பு கேட்டாலும் நமக்கு வந்து இந்த ஃபார்முலா தான். அதுல a என்னன்னா முதல் உறுப்பு, d என்னன்னா என்னன்னா அவன் கொடுத்துருக்கிறது 19 பாருங்க. d வந்து ரெண்டாவது உறுப்பு வந்து முதல் உறுப்பை கழிக்கணும். கழிச்சு போட்டு பெருக்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த கொஸ்டின் எழுதிங்க. ரெண்டாவது மாடல்ல முதல் கொஸ்டின் இந்த ஃபார்முலா தெரிஞ்சு அடுத்து ரெண்டாவது கொஸ்டின்ஸ்ல வந்து எழுதிங்க.
16, 11, 16, 11, 6, 1 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு? -54 என்பது எத்தனையாவது உறுப்பு? பாருங்க, இப்பதான் உறுப்புகள் எண்ணிக்கை அல்லது எத்தனையாவது உறுப்பு. ரெண்டாவது பாருங்க, என்ன பாருங்க, n equal to l minus a by d plus 1. n equal to l minus a by d plus 1. பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல வந்து a என்னன்னு தெரியும். a என்னது? a equal to முதல் உறுப்பு 16, d equal to ரெண்டாவது உறுப்பு வந்து முதல் உறுப்பை கழிக்க போறோம். 11ல 16 போச்சுன்னா -5, d வந்து -5. 11ல ரெண்டாவது உறுப்புல முதல் உறுப்பை கழிக்கணும். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ்னா பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சு மைனஸ் அடையாளம் போடுறோம். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். அதுவே லாஸ்ட் டேர்ம் l equal to என்னது? -54. நம்ம தேவைக்காக இது எழுதிக்கிறோம். a எவ்வளவு, d எவ்வளவு, l எவ்வளவுன்னு. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி l எவ்வளவு? -54. a எவ்வளவு? a வந்து 16, d வந்து -5 டிவைடட் பை +1. குறிகள் ஒன்று வட்டால் கூட்டி அடையாளம் போட வேண்டும். குறிகள் ஒன்று வட்டால் கூட்டி 54ஐயும் 16ஐயும் கூட்டினா 60, 70. -70 பை -5 +1 +1 ஒண்ணுமே பண்ணலாம். இப்ப இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஓரஞ்சு 5, 70 எத்தனை 5 இருக்கு? ஓரஞ்சு 5 மீதி 20, 4 5 20. ஓரஞ்சு மீதி 20 வந்து 4, 14 + 1 15. எத்தனையாவது உறுப்பு? 15வது உறுப்பு. -54 என்பது 15வது உறுப்பு. ரெண்டாவது ஃபார்முலா முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா tn ஃபார்முலா, ரெண்டாவது ஃபார்முலா n ஃபார்முலா, மூணாவது ஃபார்முலா கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். அடுத்து கூடுதல்னு கேட்பாங்க. கூடுதல் இந்த 3 மாடல் தான் வந்து ஒரு கொஸ்டின். எண்ணியல்ல இருந்து இந்த 3 மாடல்ல ஒரு கொஸ்டின்ஸ். மொத்தம் 5 ஃபார்முலா இருக்கு. 5 ஃபார்முலால வந்து அடுத்து கூடுதல். ஆறு எழுதிங்க. 6 + 13 + 6 + 13 + 20 + எக்ஸெட்ரா 97 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல் காண்க. கூடுதல் காண்க. 6 + 13 + 20 + 97. இதுல வந்து நமக்கு வந்து முதல் எடுத்தவே டைரக்டா கூட்ட முடியாது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா அந்த ஃபார்முலால மொத்தம் இது முதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு, இது மூணாவது உறுப்பு. இது எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும். 97 எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? n equal to l minus a by d plus 1 கண்டுபிடிங்க. n equal to l minus a by d plus 1 கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இது எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்படி டைரக்டா n equal to l minus a by d plus 1 இதுல சைடுல எழுதுங்க. a equal to 6, d equal to 13 6 போச்சுனா 7. லாஸ்ட் டைம் l equal to 97. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து n என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். n கழிக்க l minus a by d plus 1. l வந்து 97, a வந்து 6, d வந்து 7 + 1. 97 6 போச்சுனா 91 இருக்கு. 91/7 + 1 கழிச்சோம்னா
சாரி வகுத்தோட ஓரேழு 7, ஓரேழு 7 மீதி 2, 21 37 21, 13 + 1 n = 14. ஃபர்ஸ்ட் n கண்டுபிடி. n = 14. n = 14 கண்டுபிடிச்சாச்சா? மொத்தம் n கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கூடுதல் கண்டுபிடிக்கிறதா Sn, சம் ஆஃப் த டேர்ம்ஸ். கூடுதல்னாவே Sn. கூடுதல்னா Sn = n/2 a + l. இது ஒரு ஃபார்முலா, மூணாவது ஃபார்முலா. கூடுதல் Sn = n/2 a + l. n/2 a + l. ஓகேவா? n/2 a + l. இப்ப n எவ்வளவு கண்டுபிடிச்சோம் நம்ம? 14/2 போட்டுக்கங்க. a எவ்வளவு? a முதல் உறுப்பு 6, l எவ்வளவு? 90. அவ்வளவுதான். Sn இது மூணாவது ஃபார்முலா. கூடுதல் கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிச்சா வரணும். n/2 a + l. 14/2 a வந்து 6 + 14/2 வச்சுனா 7. இது ரெண்டையும் கூட்டினா 7 13க்கு 3 மீதி 103. 7 103 இருக்குன்னா 13 21. 13 21 கொண்டு மீதி 2 7 7 1 721 கூட்டினோம்னா 720. பூரா கூட்டினோம்னா 721. இது ரெண்டையும் வந்து கூட்டினோம்னா 721. இப்ப 7 2 கொண்டு n/2 a + l. a வந்து 6, l வந்து 97, கூட்டினா 103. 13 21 கொண்டு மீதி 2 7 0 0 2 போட்டு 7 7. அதை வந்து S 14 = இது வந்து 14வது உறுப்பு. இது முதல் உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, இது 14வது உறுப்பு. ஸோ இது ஒரு ஃபார்முலா. இந்த தடவை நமக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த மாடல்ல வந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இது வந்து கூட்டுத்தொடர் மாதிரி. அடுத்து வந்து பெருக்குத்தொடர் வரிசை. பெருக்குத்தொடர் வரிசையிலையும் ஒரு ஃபார்முலா. அதுல வந்து பெருக்குத்தொடர் வரிசையிலையும் நமக்கு என்ன கேட்பாங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசம் மாதிரி பெருக்கு விகிதம். பெருக்கு விகிதம் கேட்பாங்க. பாருங்க 9,3,1 என்ற பெருக்குத்தொடர் வரிசை 8வது உறுப்புக்கான பாருங்க. அடுத்த கொஸ்டின் பெருக்குத்தொடர் வரிசை வந்துட்டோம். இது கூட்டுத்தொடர் வரிசையில மூணு ஃபார்முலா. கூட்டுத்தொடர் வரிசையில 3. ஃபர்ஸ்ட் Tn = a + n - 1 × d. ரெண்டாவது n = l - a/d + 1. மூன்றாவது Sn = n/2 a + l. இப்போ வந்து பெருக்குத்தொடர் வரிசை. அடுத்து வந்து பெருக்குத்தொடர் வரிசை. பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னா ஜிபில வந்து அதே மாதிரி 9,3,1 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் 8வது உறுப்புக்கான 9,3,1 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் 8வது உறுப்புக்கான 8வது உறுப்பு. பாருங்களேன், 8வது உறுப்புனா இது வந்து T8. இதுக்கு ஒரு ஃபார்முலா Tn = a r⁴n - 1. அது வந்து Tn = a + n - 1 × d. கூட்டுத்தொடருக்கு ஒரு ஃபார்முலா Tn = a + n - 1 × d. அது இது ஜிபில Tn கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? a r⁴n - 1. அங்க d கண்டுபிடிப்போம், அங்க r கண்டுபிடிப்போம். rனா பெருக்கு விகிதம். rனா பெருக்கு விகிதம். விகிதம் சொல்லுவோம். அது வந்து வேறுபாடு, இது வந்து விகிதம். இதுல r எப்படி கண்டுபிடிக்கலாம்? T2/T1. இது டேம் 1ன்னு சொல்லுவோம், இது டேம் 2ன்னு சொல்லுவோம். ஏன்னு சொல்லலாம், அல்லது முதல் உறுப்புன்னு சொல்லலாம். முதல் உறுப்புனா T1ன்னு சொல்லுவோம். டேம் 1, ரெண்டாவது உறுப்பு T2. ஸோ r எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதை கழிக்கிற மாதிரி இதை வகுக்கணும். வகுத்தோம்னா T2 எவ்வளவு? 3/T1 வந்து 9. T2 வந்து 3, T1 வந்து 9. அடிக்கிறோம். 1 3 3 3 r = 1/3. இப்போ நமக்கு வந்து பாருங்க கொஸ்டின்ஸ் வந்து 8வது உறுப்பு ஃபார்முலா Tn = a r⁴n - 1. a முதல் உறுப்பு எவ்வளவு? முதல் உறுப்பு 9. r எவ்வளவு வந்திருக்கு? 1/3. n எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்காங்க? n = 8வது உறுப்பு.
ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. T8 ஈக்குவல் டு இது எண்ணுக்கு மேல 8 போட்ட ஏ வந்து எவ்வளவு 9, ஆர் வந்து எவ்வளவு 1/3, எண்ணி எவ்வளவு 8ல 1 போச்சுன்னா 7. 9 அப்படியே இருக்கட்டும். 1/3 7 தடவை எழுதணும். 1/3 எத்தனை தடவை எழுதணும்? 1, 2, 3, 4, 5, 6, 7 டிவைட் பை 1, 2, 3, 4, 5, 6, 7 அவ்வளவுதான். மடங்கு எப்படி இருக்கா 7 இடம் லேட்டை 1 3 3 9 1 3 3க்கு 3 கேன்சல். இப்ப மேல என்ன இருக்குன்னா 1 தான். 3 9 3 27 81 243 1/243. எட்டாவது உறுப்பு எவ்வளவு 1/243. இது ஒரு ஃபார்முலா. எழுதிங்க Tn ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. அதாவது பெருக்குத்தொடர் வரிசைன்னு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா பெருக்குத்தொடர் வரிசைன்னு கொடுத்திருந்தா அடுத்த கணக்கு நீங்களா இதே மாதிரி ஒரு கணக்கு போடுங்க பார்ப்போம். 729 243 729 243 81 என்ற பெருக்குத்தொடர் வரிசையில் 7வது உறுப்புக்கான பெருக்குத்தொடர் வரிசை 7வது உறுப்புக்கான பாருங்களேன். பெருக்குத்தொடர் வரிசை 7வது உறுப்புக்கான அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்முலா எழுதிக்கணும். Tn ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. A ஈக்குவல் டு 729. ஃபார்முலா வந்து Tn ஈக்குவல் டு R ஈக்குவல் T2/T1 243/729. இது 1 கீழே 3 1/3 ஒரு 243 3 243 729. n ஈக்குவல் டு வந்து 7. இப்போ T7 ஈக்குவல் டு A வந்து 729, R வந்து 1/3 ஹோல் 7ல 1 வச்சுனா 6 729 1 × 1 × 1 × 1 × 1 பை 3 × 3 × 3 × 3 × 3 × 3 1 2 3 4 5 6 4 3 2 3 6 4 12 3 9 4 3 2 3 24 1 3 4 3 27 3 81 4 3 93 27 3 9 எல்லாமே அடிச்சா ஈக்குவல் டு R ஈக்குவல் டு 1 வரும். எல்லாமே அடிச்சிடும். 3 9 93 27 81 243 3 729 அடிச்சுடும். T7 ஈக்குவல் டு 1. T7 ஈக்குவல் டு 1. இப்ப AP சொல்லியாச்சு, GP சொல்லியாச்சு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா சிறப்பு தொடர் வரிசை. சிறப்பு தொடர் வரிசை அடுத்தது சிறப்பு தொடர் வரிசைன்னா அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா வரிசையா கொடுத்துருவாங்க. 1 + 2 + 3 + 4 + 20 கூடுதல்னு கேட்பாங்க. ஓகேவா? இது பாருங்க, இதுக்கு வந்து இது வந்து நம்ம இயல் எண்களின் கூடுதல். இதுக்கு ஃபார்முலா வந்து n × n + 1/2. இயல் எண்கள் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா வந்து வரிசையா இருந்தா இது இயல் எண்களின் கூடுதல். போனதுல வித்தியாசம் இருக்கும், ஆனா இதுல வித்தியாசமே இருக்காது, வரிசையா இருக்கும். இப்ப வந்து இதுல கூடுதல்னு கேட்பாங்க. கூடுதல்னு கேட்டா நமக்கு வந்து என்ன பண்ணா ஒரு ஃபார்முலா n × n + 1/2. n வந்து கடைசி நம்பர் எவ்வளவு 20, n + 1 21/2
அடிச்சு போடுனா 2 2 20 210 மைனஸ் இல்ல பிளஸ். இது வந்து n இன்ட்டு n பிளஸ் 1/2 n இன்ட்டு இது சாதாரண n இன்ட்டு n பிளஸ் 1/2. அதாவது நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கூடுதல்னு கேட்டா 1 பிளஸ் 2 பிளஸ் 3 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கடைசி நம்பர் பார்க்கணும். இதே 30 கொடுத்தா என்ன பண்ணோம்? 30 இன்ட்டு 31/2. 50 கொடுத்தா 50 இன்ட்டு 51/2. 100 கொடுத்தா 100 இன்ட்டு 101/2. இதுதான் வந்து இதுக்கு. இதே பாருங்க 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா 20 ஸ்கொயரின் கூடுதல். இது ஸ்கொயர் காரணம். அடுத்து ஸ்கொயர் 20 ஸ்கொயர். இதுல வந்து என்ன பாருங்க அப்படின்னா n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1/6 ஸ்கொயருக்கு. ஸ்கொயருக்கு என்ன பாருங்கன்னா இந்த ஃபார்முலா ஸ்கொயர் கணக்கு வந்தா இது இந்த ஞாபகம் வச்சுக்கணும். சாதாரண நம்பரா ஸ்கொயர் நம்பர் வந்துருக்கு. n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1/6. இப்போ இதுல n வந்து 20 n பிளஸ் 1 ரெண்டையும் கூட்டினா 21. பாருங்க n வந்து 20 n பிளஸ் 1 21. இந்த 2n பிளஸ் 1 நீங்க தேட வேண்டாம். இந்த ரெண்டையும் கூட்டி போட்டாலே போதும். 20 21 கூட்டினா 41. இங்க பாருங்க n 20 n பிளஸ் 1 இதோட 1 கூட்டிட்டோம். 2n பிளஸ் 1 என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் கூட்டிக்கணும். 20 21 கூட்டினா 41 போய் 6. இப்ப 6ஆல் அடிக்கும்ல அப்படின்னா 2ஆல் அடிங்க. 6ஆல் அடிக்கும்னா 2ஆல் அடிங்க. என்னது 3 2 6 52 20 1 3 7 3 21. இப்போ 57 70 70 41 பெருக்க போறோம். 57 70 41 பெருக்கா 1 0 0 1 7 4 0 0 4 28. 0 7 8 2870. 2870 கூடுதல் 20 ஸ்கொயர் கூடுதல் 2870. இப்போ நமக்கு வந்து சாதாரண நம்பர்னா n இன்ட்டு n பிளஸ் 1/2. ஸ்கொயர் நம்பர்னா n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1/6. இதே கியூப் நம்பர் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா 20 கியூப்பின் கூடுதல் காண்க. கியூப் கணக்கு. கியூப் கணக்குனா எடுக்கட்டு n இன்ட்டு n பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இது என்ன சொன்னா சிக்மா n கியூப்னு சொல்லுவோம். சிக்மா n க்கு சாதாரண பாருங்க சிக்மா n இன்ட்டு n பிளஸ் 1/2. இதுக்கு மட்டும் நமக்கு என்னன்னு தெரியணும். இதுக்கு மட்டும் நமக்கு தெரியாம இருக்கக்கூடாது. இது வந்து சம்மேஷன் சொல்லுவோம். சம்மேஷன் இல்ல சிக்மான்னு சொல்லுவோம். இதுக்கு இப்ப பாருங்க சிக்மா 1 to n n ஸ்கொயர்னு கேட்டா இதுக்கு ஃபார்முலா நமக்கு விட்டுட்டு வந்துருவோம். n ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அதை போடணும். n ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1/6. அதே மாதிரி சிக்மா n கியூப் 1 to n n கியூப்க்கு என்ன ஃபார்முலா n இன்ட்டு n பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இன்னும் ஒரு ஃபார்முலா சிக்மா 2n மைனஸ் 1 ஒரு ஃபார்முலா இருக்கு. ஒற்றைப்படை எண்கள் சிக்மா 1 to n 2n மைனஸ் 1 ஈக்குவல் டு n ஸ்கொயர் n ஈக்குவல் டு l பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஒற்றைப்படை எண்கள். 2n மைனஸ் 1 ஒற்றைப்படை. பாருங்க 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் இதெல்லாம் ஒற்றைப்படை. பிளஸ் 21 கொடுத்துருப்பாங்க கூடுதல்னு கேட்பாங்க. ஒற்றைப்படை என்ன நமக்கு தெரியணும். இப்ப சொல்லுவோம் அடுத்ததுல சொல்லுவோம். இப்ப வந்து 3ஆவது ஃபார்முலான்ட்டா கியூப் ஃபார்முலா வந்திருக்கோம். அதுக்கு என்ன வரும்னா n இன்ட்டு n பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். n வந்து எவ்வளவு 20 n பிளஸ் 1 21/2 ஹோல் ஸ்கொயர். n வந்து 20 n பிளஸ் 1 வந்து 21/2. ரெண்டாவது அடிப்போம் 1 2 52 20 10 210 பெருக்குனா 10 22 பெருக்குனா 210 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் 210 210 பெருக்கலாம். 2 0 0 0 21 21 441 441 00 21 21 பெருக்கே 210 200 பெருக்குனா 441. அடுத்து இதுல வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா 7 பிளஸ் 21 கூடுதல்.
இதுக்கு தான் வந்து சிக்மா 2n minus 1 1 to n 2n minus 1 equal to n square equal to l plus 1 by 2 whole square. இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். எல் கடைசி நம்பர் எல் எவ்வளவு 21 பிளஸ் 1 21 1 கூட்டினா 22 by 2 ஹோல் ஸ்கொயர் 2 அடிச்சோம்னா 1 2 11 2 21 11 11 121. இது வந்து ஒற்றைப்படை என்னன்னா திடீர்னு பார்க்கணும். ஒற்றைப்படை என்ன இருந்தா இது ஒரு ஃபார்முலா. ஒற்றைப்படை எண்ணுக்கு என்ன ஃபார்முலா என்னன்ட்டு, அதாவது நமக்கு வந்து எல் பிளஸ் 1 by 2 ஹோல் ஸ்கொயர் எல் பிளஸ் 1 by 2 ஹோல் ஸ்கொயர். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா. இதை நம்ம வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து இந்த மீப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அது வந்து நமக்கு வந்து நம்பர்லயும் இருக்கும் பிளஸ் எக்ஸ்பிரஷன்லயும் இருக்கும். அல்ஜீப்ரால தான் அந்த டாபிக் வந்திருக்கு 10th வந்து. இந்த மீப்போமா அது வந்து அல்ஜீப்ராவில் வந்திருக்கு. அதுல வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கணக்கு போடுவோம். இப்போ வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மீப்போமா கொடுத்துட்டு அடுத்து மீப்போவா கேட்டிருக்காங்க. மீப்போமா இதுல வந்து நமக்கு வந்து ரெண்டுமே மீப்போமான்னு தான் கொடுத்துருக்காங்க. மீப்போவா எண்ணுக்கு மீப்போவா காங்க. ஒரு சின்ன கணக்கு கொடுக்காம எடுத்துமே பெரிய கணக்கு கொடுத்துட்டாங்க. மீப்போவாவுக்கு வந்து கான்செப்ட் கொடுக்காம எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. மீப்போவாவுக்கு கண்டுபிடிச்சது, ஆனா அதுவும் பெரிய பெரிய கணக்காக தான் கொடுத்துருக்காங்க. மீப்போவாவுக்கு பூராமே வந்து பெரிய கணக்காக தான் கொடுத்துருக்காங்க. அந்த பெரிய கணக்குன்றது நமக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா ஒண்ணு மட்டும் சொல்லிடுறோம். மீப்போமா அப்படின்றது என்ன நம்ம ஷார்ட்டா சொல்லிடுவோம். நம்பர் கூட கொடுக்கல. வந்து பாருங்க 12 18 இந்த நம்பர் கொடுத்துருவா 12 18. இதுக்கு வந்து மீப்போமா என்னன்னு பார்க்கலாம். மீப்போவா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 12 18 வந்து நம்ம வந்து இப்படி டானா வகுத்தல் போட்டு பார்க்கலாம். எல் டிவிஷன் டானா வகுத்தல் இது எதால காமனா ஓடுமையோ வகுப்போம். ஃபர்ஸ்ட் 2ஆல போட்டு பார்ப்பான். 2ஆல போட்டு பார்த்தா 6 2 12 9 2 12. அடுத்து 3ஆல போட்டு பார்ப்பான். 2 3 6 3 9. அடுத்து வந்து இது எதால காமனா வகுப்பட முடியாது. இப்ப இந்த 2 தான் வந்து மீப்போவா அப்படின்னா 2 × 3 = 6. மீப்போவானா இவ்வளவு அந்த வகுக்கிற பொதுவா வகுக்கிற மட்டும்தான் மீப்போவா. நம்பர்ல மீப்போவான்னு கேட்டா இப்படியே நீங்க போட்டு பார்த்துட்டு காமனா வகுப்படுற மட்டும் மீப்போமா அப்படின்னு வச்சுங்களேன். எல்லாமே 2 3 இதையும் எழுதிக்கலாம், மீதி இருக்கிறத எழுதிக்கலாம். 2 3 2 3 6 6 2 12 12 3 36 2 3 6 2 12 36. இதான் மீப்போமா. இதான் மீப்போமாவுக்கு வந்து இதுதான் நமக்கு கான்செப்ட். இப்போ வந்து ஒரு கணக்கு மீப்போமாவுக்கு வந்து மீப்போமாவுல தான் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை சொல்லுவோம். நமக்கு வந்து மீப்போமா மீச்சிறு பொது மடங்கு 4x² y, 8x³ y². 8x³ y². மீப்போமா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மீப்போமா இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து 4x² y 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம், இன்ட்டு x² × y எழுதலாம். 8 வந்து எப்படிலாம் 8x³ y². 8 எப்படி எழுதலாம் 2 கியூப்னு எழுதலாம், x³ y². இப்ப மீப்போமானா பொதுவா இருக்கல ஹையஸ்ட் பவர், ஹையஸ்ட் பவர் x³. அடுத்து y². 2 கியூப் எவ்வளவு 8 8x³ y². இதான் மீப்போமா.
மீட்போமான என்ன அர்த்தம்? பொதுவா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர். இப்ப இதுல மீட்போவா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவா இருக்கிற லோவஸ்ட் பவர். மீட்போவான பொதுவா இருக்கிற லோவஸ்ட் பவர் என்னது? 2 ஸ்கொயர். பொதுவா இருக்கிற லோவஸ்ட் பவர் இது எக்ஸ் ஸ்கொயர். பொதுவா இருக்கிற லோவஸ்ட் பவர் ஒய். உள்ள பெருக்குனா 2 ஸ்கொயர் 4x y ஸ்கொயர். மீட்போமா மீட்போவா? மீட்போமா அப்படின்னா பொதுவா இருக்கிற ஹையஸ்ட் பவர். பொதுவா இல்லாத எழுதணும். மீட்போமாவில் பொதுவா இல்லாத எழுதணும். பொதுவா எல்லாமே இருக்கு. பொதுவா இருக்கிற ஹையஸ்ட் பவர். ஆனா அடுத்த கணக்கு பாருங்க, பொதுவா இல்லாத எழுதுவான். மீட்போமானா ஆனா மீட்போவா அப்படின்னா பொதுவா இருக்கிற லோவஸ்ட் பவர். மீட்போவானா இது பொதுவா இருக்கிற லோயஸ்ட் பவர். இப்ப பாருங்க 9a ஸ்கொயர் b ஸ்கொயர். 9a ஸ்கொயர் b ஸ்கொயர் கமா 12 a ஸ்கொயர் b ஸ்கொயர் c. a கியூப் 12 a ஸ்கொயர் b ஸ்கொயர் c. மீட்போமா மற்றும் மீட்போவா என்னன்னு பார்க்கலாம். மீட்போமா ஃபர்ஸ்ட் 9 a கியூப் b ஸ்கொயர். 9 என்ன எழுதலாம்? 3 ஸ்கொயர் எழுதலாம். இன்ட்டு a கியூப் இன்ட்டு b ஸ்கொயர். அடுத்து இதுக்கோங்க 12 a ஸ்கொயர் b ஸ்கொயர் c. 12 வந்து எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 2ஆல போட்டா 6 12. அடுத்து 2ஆல போட்டா இப்ப 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர் இன்ட்டு c. மீட்போமா அப்படின்னா பொதுவா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர். பொதுவா இருக்கிற 3 ஸ்கொயர்ல இது 3 ஸ்கொயர். பொதுவா 2 ஸ்கொயர் இல்லைல்ல, அது அப்படியே எழுதிக்கணும். பொதுவா இல்லாத எழுதிக்கணும். பொதுவா இருந்தா ஹையஸ்ட் பவர் எழுதிக்கணும். பொதுவா இல்லாதையே எதுல இருந்தாலும் எழுதிக்கணும். இதுக்கு பாருங்க, இதுல எது ஹையஸ்ட் பவர்? a கியூப். இதுல ஹையஸ்ட் பவர் b ஸ்கொயர். பொதுவா இல்லாத எழுதிக்கணும். எல்லாத்தையும் எடுங்க. 3 9 2 4 84 36 a கியூப் b ஸ்கொயர் c. மீட்போமா அப்படின்னா பொதுவா இருக்கிற ஹையஸ்ட் பவர் பொதுவா இல்லாதது எழுதிட்டோம். இப்ப மீட்போவான்னு வச்சுக்கோங்களேன். மீட்போவா அப்படின்னா நம்ம பொதுவா இருக்கிற லோவஸ்ட் பவர். பொதுவா இருக்கிற லோயஸ்ட் பவர் இதை விட்டுருங்க. இந்த ரெண்டுல பொதுவா இருக்கிற லோவஸ்ட் பவர் இது 3 ஸ்கொயர் இது 3. பொதுவா இல்லாத விட்டுறணும். பொதுவா இல்லாத விட்டுறணும். மீட்போவாவில் பொதுவா இருக்கிற லோவஸ்ட் பவர் இல்ல இது a ஸ்கொயர். அதுல இது b ஸ்கொயர். இவ்வளவுதான். c விட்டுறணும். மீட்போவா அப்படின்னா பொதுவா இருக்கிற லோவஸ்ட் பவர் அது ஒண்ணுதான். மீட்போமா அப்படின்னா பொதுவா இருக்கிற ஹையஸ்ட் பவர். பொதுவா இல்ல எல்லாமே எழுதிடணும். இதெல்லாம் ஒரு சாதாரண கொஸ்டின். நம்ம கேட்டாங்கன்னா இந்த மீட்போமா அந்த லாஜிக்ல அந்த இது கரெக்டா. மீட்போமானா என்ன, மீட்போவானா என்ன, இது வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சிம்பிளிஃபை அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பெரியதை வந்து சிறுசா எவ்வளவு தூரம் சுருக்கணுமோ சுருக்கணும். இப்ப சிம்பிளிஃபை. அடுத்து வந்து சுருக்குக. சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து பெருசா இருக்கிறத நம்ம காரணிப்படுத்தி சுருக்கணும். காரணிப்படுத்தி சுருக்கிறோமோ இல்ல பொதுவா எடுத்து சுருக்கிறோமோ தெரியாது. இப்போ வந்து சுருக்குக. அல்ஜிப்ரால அடுத்த ஒரு டாபிக் வந்து சுருக்குக. அதுல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து முதல் கணக்கு கொடுத்தாங்க. x மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கொடுத்தாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஆன்சர் என்ன? சுருக்குகனா இப்படிதான். பெரியதை வந்து சிறுசா சுருக்கிறோம். எக்ஸ் மைனஸ் 3 நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, மேல இருக்க ஒண்ணுமே. ஆனா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா. a பிளஸ் b a மைனஸ் b. a பிளஸ் b a மைனஸ் b. இப்ப 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிட்டா இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு ஃபார்முலேட் வந்துருச்சு. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? a பிளஸ் b a மைனஸ் b. ஸோ அப்படின்னா x மைனஸ்